இந்த மாதிரி இருந்து செய்யவும் என்னால் முடியும். ஆனா யாரையும் தவறாக பேச என்னால் முடியாது. அது என் வழக்கமும் கிடையாது. அது அவசியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு மனத்தமாவே போயிடுச்சு. நடைமுறை பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களையும் பேச வைக்கிறாங்க. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். நேற்று வந்தவங்க, முந்தா நேற்று வந்தவங்க எல்லாம் சரவெடி வாயில வைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, ஐயா நீங்க மட்டும் வேலையை விட்டு வரல, உங்க கட்டாயம் என்னவோ அது எனக்கு தெரியாது. ஆனா என் தம்பி இங்க ஒரு அற்புதமான வேலையை விட்டு இங்க வந்திருக்காரு. அதனால தான் அவர் போய் அப்ப அந்த இறங்கின ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். யார் எத்தனை பேருங்க அது செய்வாங்க? இன்னொரு விஷயம், அற்புதமான விஷயம் எனக்கு சொன்னாங்க. அவருக்கு உறுதுணையா நாங்க இருக்கோம், அவரு ஜெயிக்கணும். நான் விட இப்போ முதல் முறை அவரை பார்க்கறேன்னு இருக்கலாம். ஆனா அவங்க இவ்வளவு அழகா அவரை படிச்சு வச்சிருக்காங்க. அப்படி ஒரு அற்புதமான கேண்டிடேட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி பார்லிமெண்ட் காமிச்சு உங்களுக்கு சேவை செய்ய அடுத்த 5 வருடங்கள் நீங்க கவலையப்பட வேண்டாம். என்ன சில பேரை பார்த்தாலே நமக்கு தெரியும் அவர்கள் அதற்கு தகுதியானவர்களா இல்லையா என்று அந்த முழு லட்சணமும் அந்த அறிவும் ஆற்றலும் இருக்கு. அப்போ அவரை தேர்ந்தெடுத்த இவர்களுக்கு எவ்வளவு இருக்கும் யோசித்து பாருங்க. இது நான் எத்தனை பேருக்கு நன்றியை சொல்ல. பெரிய சகோதரர் எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றி சொல்லவா, இல்ல இந்த லிஸ்ட கொடுத்தாங்களே அத்தனை பேரையும் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நன்றி சொல்லவா, இல்லை நீங்க வந்த வேலுமணி ஐயா வந்து அவரு எனக்கு வயசுல கம்மி தான், ஆனா எனக்கு அதை விட கம்மின்னு வச்சுக்கோங்க. அவரை போன தடவை வந்தப்ப சந்திச்சாங்க. நான் பெருமைக்கு சொல்லல, நானும் ஒரு கலைஞன். ஓகே, நம்ம ஒரு அற்புதமான சகோதரர்கள் இருக்காங்க நம்ம கூட பொதுவாக. ஆனா அந்த ஒரு லெவல்ல இருக்கிறவர், நான் 10 மணிக்கு பிரச்சாரம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது 11 மணி ஆச்சு. எங்கேயும் போகாம ரோட்ல நிக்கிறாருங்க. என்ன ஒரு பண்பு, என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு அன்பு இருந்தா. அதுவும் இதே மாதிரி கடைசி நாள் பிரச்சாரம். என்ன சொல்லிட்டே போலாம் ஒவ்வொருத்தரை பத்தியும் எனக்கு உள்ள அனுபவங்கள். ஏன்னா நீண்ட காலம் நான் அவங்களோடய பயணிக்கிறதுனால, எல்லாரையும் நமக்கு நல்லா பழகி இருக்கிறதுனால உரிமையோட நான் இங்கே வரேன் உங்ககிட்ட. இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயத்திற்கு தான் சுருக்கமா முடிக்க சொன்னாங்க. கொஞ்சம் நீட்டமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். So I think we'll wind up with this for now.